T20 வேர்ல்ட் கப் போட்டிகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த T20 ஃபார்மேட்டில், அதாவது 20 ஓவர்களுக்குள்ள பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த T20 வேர்ல்ட் கப் வரலாற்றில் 20 ஓவர்களுக்குள்ள பெற்றுக்கொள்ளப்பட்ட ஹையஸ்ட் ரன் ரேட் எது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அந்த ஹையஸ்ட் ரன் ரேட்டை பெற்றுக்கொண்ட அணி எது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அப்படின்னு சொல்லி கேட்டால், எந்த நாடு முதல் நிலையில் இருக்குது அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இலங்கை தான் முன்னிலையில் இருக்குது. இலங்கை மற்றும் கென்யா ஆகிய நாடுகளுக்கு இடையில் இடம்பெற்ற போட்டிகளின் போது தான் இந்த சாதனை புரியப்பட்டிருந்தது. இந்த சாதனை வந்து 2007ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவில் படைக்கப்பட்டது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும் போது முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி வந்து 260 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது 20 ஓவர்களுக்குள்ள 260 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு துடுப்படுத்தாடிய கென்யா அணி வந்து 88 ஓட்டங்களோடு அனைத்து விக்கெட்டுகளையும் இணைந்து தோல்வியை தழுவியிருந்தார்கள். இலங்கை அணி வந்து 172 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுக் கொண்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ 260 அப்படின்றதான் வந்து இப்போ வர T20 வேர்ல்ட் கப் வரலாற்றிலேயே ஹையஸ்ட் ரன் ரேட்டாக இருக்கக்கூடியது. இந்த 260 ஓட்டங்களை 2007ஆம் ஆண்டு அந்த நேரம் இலங்கை அணி பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் இப்போ கோச்சாக இருக்கக்கூடிய நம்ம சனத் ஜெயசூரிய வந்து மொத்தமாக வந்து அந்த நேரத்தில் வந்து 88 ஓட்டங்களை அன்றைய நாள் அந்த போட்டியில் பெற்றுக் கொடுத்திருந்தார் அப்படின்ற குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி வந்து 2வது நிலையில் வந்து அன்றைய தினம் அணித்தலைவராக இருந்திருக்கக்கூடிய மகள ஜெயவர்தன இவர் வந்து 65 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு நம்ம குமார் சங்கக்கார இவர் 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான ஒரு டீம் ஒர்க் மூலமாகத்தான் வந்து 260 அப்படின்ற அந்த மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட் ரன் ரேட் வந்து டார்கெட்டாக வைக்கப்பட்டிருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த டார்கெட்டை இப்போ வரை யாருமே முறியடிக்கவில்லை அப்படின்னு சொல்றதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் இந்த சாதனையை வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து முறியடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனாலும் ஒரு 6 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வந்து இந்த சாதனை முறியடிக்கப்படவில்லை அப்படின்றதும் சொல்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த சாதனை இப்போ வரை இலங்கை அணி பக்கம் தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான சாதனைகளுக்கு முக்கியமான காரணம் அந்த நேரத்தில் இருந்த பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவுமே மைண்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் வந்து குமார் சங்கக்கார நேற்றைய தினம் வேர்ல்ட் கப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இவர் வந்து ரொம்பவுமே ஹேண்ட்ஸமான ஒர்க். அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணின அந்த ப்ரோக்ராமில் எடுக்கப்பட்ட வீடியோஸ் வந்து சமூக வலைத்தளங்களில் அதிகமாக ரசிகர்களால் பகிரப்பட்ட ஒரு காணொலியாக இருந்தது. இந்த காணொலியை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க.